ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நன்மை பணி சத்தம் நிறைய மிஷனரி நம்ம பார்க்கிறோம். ராபர்ட் ஜே தாமஸ் அப்படிங்கிற ஒரு மிஷனரி, அவருடைய ரொம்ப இளம் வயசுலயே ஒரு வல்லமையான காரியத்தை செய்தார். என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா, சில ஊழியர்கள்லாம் சின்ன வயசுலயே நல்ல ஒரு ஊழியத்தை செய்து மதித்தவங்க இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம். சிகன் பால், ஹென்றி மார்டின், இப்படி பலரை சொல்லலாம். இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் சொல்லலாம். இப்படி இருக்கும்போது, இப்படிப்பட்ட பலர் இருக்கும்போது இவருடைய சாட்சி, இவர் ஒரு இளம் வயதுல மரித்த ஒரு தேவனுடைய மனுஷன். எத்தனை வயசுல மரிச்சானா 27 வயசுல மரிச்சிட்டார். ஏன் மரித்தார்? எதனால இவ்வளவு சீக்கிரம் ஒரு மரணம் அப்படின்னு சொன்னா, இவர் வேல்ஸ் நாட்டுல பிறந்தவர். இவர் பாத்தீங்கன்னா சுவிசேஷ பாரத்தோடு கூட தன்னுடைய பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். சைனாவுக்கு போயிருக்கிறார். சைனாவுக்கு போய் மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறார். அங்க அவங்களுடைய மனைவி, இளம் வயது மனைவி, சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இப்படி இறந்த காலகட்டங்கள்ல கல்யாணமே 1 வருஷம் தான், அதுக்குள்ள மனைவி மறிச்சிட்டாங்க. இவர் என்ன செய்யணும்னு தெரியல. தேவனுடைய வார்த்தை அவரை திடப்படுத்தினது. அவரை அடுத்தது என்ன பண்ண, கொரியா போகிறதுக்கு பிரயாசப்பட்டார். கொரியா போகிறதுக்குள்ள வழியெல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் கொரியா போகலாம், வடகொரியா இன்னைக்கும் கஷ்டம்தான். சவுத் கொரியா போயிடலாங்க. அன்னைக்கு 2 ஒண்ணா இருந்துச்சு. இப்போ கொரியா போறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தாலும் பர்மிஷன் எப்படியோ எப்படியோ போயிட்டார். 1865 உள்ள போயிட்டார். போயிட்டு இருக்கும்போது அங்க நிறைய பேருக்கு வேதத்தை கொடுத்தார். அங்க ஒரு சட்டம் வந்துச்சு, பைபிள் படிச்சா கிறிஸ்தவனா மாறிட்டா கொல்லப்படணும். அப்படி ஒரு தெரிஞ்சும் மக்கள் அந்த கொண்டு போன புத்தகத்தை வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது அங்க சிலர் கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்குது. 1866 ஒரு பிசினஸ் ஷிப்ல போறாரு. ஒரு வியாபார கப்பல்ல போயிட்டு இருக்கிறாரு. பயணம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த கப்பலை நிறுத்துறாங்க. கொரிய போற அது தீ வைத்து கொளுத்துறாங்க. கொளுத்திட்டு ஏன் வாளால நிறைய பேரை வெட்டி கொள்றாங்க. தப்பிச்சு போனதுக்கு நிறைய பேர் வாளால வெட்டி கொள்றாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ராபர்ட் ஜே தாமஸ், அதாவது ராபர்ட் ஜெரேமியன் தாமஸ் அப்படிங்கிற இந்த மனுஷன் இவரை சூழ்ந்துட்டாங்க. அவரை வெட்ட போறாங்க. அவர் சொன்னாரு, என்ன வெட்டி கொள்ளுங்க, ஆனா இங்க நான் வேத புத்தகத்தை வச்சிருக்கேன், இது எடுத்துட்டு போய் உங்க மக்களுக்கு கொடுத்துருங்க. என்னடா வித்தியாசமா இருக்குது, இவன் மட்டும் கொண்டு போய் கொடுத்துரு, புக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குவா? ஆமா, என்ன கொண்டுருங்க, புக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க, வேத புத்தகம். அதே போல அந்த கொரிய போர் வீரர்கள் அவனை கொன்று விட்டார்கள், வெட்டி கொண்டுட்டாங்க. ராபர்ட் ஜே தாமஸ் ஊழியக்காரனை கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு அங்க இருக்கிற புத்தகத்தெல்லாம், வேத புத்தகம் கொண்டு போய் சொன்ன மாதிரியே ஏதோ கொண்டு போய் கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? வேத புத்தகம் போய் அநேகருடைய கரங்கள்ல போய் ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணினது. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்போ கொரிய தேசம் எழுப்புதல் அடைவதற்கு ஒரு மனிதன் ரத்தம் சிந்தினார், ராபர்ட் ஜே தாமஸ். அதற்கு பின்பதாக கொரிய தேசத்துல மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. வாலிப வயது 27 வயதுல தன் உயிரை கொடுத்து தேவனுடைய வார்த்தையை கொரிய தேசத்திற்கு கொண்டு போனார். அங்க ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ராபர்ட் ஜே தாமஸ் ஆண்டவரே தன் வாழ்வை, ஆண்டவரே தன் குடும்ப வாழ்வை சீக்கிரத்திலே இழந்த அந்த மனிதனுடைய ஆண்டவரே குடும்பம் வம்சத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய மிகப்பெரிதான இந்த அர்ப்பணிப்புக்கு தலை வணங்குகிறோம். ஆண்டவர் என்னை கொள்ளுங்கள், என் வேதத்தை எடுத்து கொண்டு போய் கொடுங்கள் மக்களுக்கு என்று சொன்னாரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ராபர்ட் ஜே தாமஸ் போல நாங்கள் எழுப்பணுமே, எங்களை கொள்ளுங்கள், என்னுடைய வார்த்தைகளை கொண்டு போங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட பாரமுள்ள ஆண்டவரே ஊழியர்கள் எழும்பணுமே, நாங்களும் பாரமுள்ளவர்களா எழும்பி சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போகணுமே. பார்க்கிற பிள்ளைகள் இருதயங்களில கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.